புத்திசாலி பொண்ணு. ஒரு சின்ன ஊர்ல துணிக்குருவி வீட்டு வேலை செய்ய முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. காலையிலேயே பாத்திரத்தை கழுவணும், துணி துவைக்கணும், மதிய நேரம் சமையல் செய்யணும். ஆனா புஜ்ஜி குருவி மட்டும் அவளுடைய படுக்கையை விட்டும் இன்னும் எழுந்திருக்காம மேல செவுத்துல இருக்கிற பல்லி அவளுடைய எதிர்காலத்தை பத்தி என்ன சொல்ல போகுதோ என்னவோ அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தா. புஜ்ஜி புஜ்ஜி, தாயே இளவரசி, கொஞ்சம் உங்களுடைய பொன் பாதங்களால நடந்து இங்க வரீங்களா? அப்படி அவங்க அம்மாவோட குரல் கேட்ட உடனே எங்க அம்மா என்ன வேலை கொடுப்பாங்களோ அப்படின்னு பயந்து போய் உடனே படுக்கையில எழுந்திருச்சு உக்காந்துக்கிட்டு கண்ணு முடிக்கிட்டு ஏதோ யோகாசனம் பண்ற மாதிரி அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தா புஜ்ஜி. புஜ்ஜி கிட்ட இருந்து பதில் வரல அப்படிங்கறதுனால இந்த பொண்ணு நடிக்கிற நடிப்புக்கு இவளுக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலான்னு நினைச்சா டுனி. அப்படி பேசிக்கிட்டே டுனி புஜ்ஜியோட ரூமுக்குள்ள போனா. அங்க புஜ்ஜி ஏதோ பெரிய சாமியார் மாதிரி யோகாசனம் பண்ணிக்கிட்டு இருந்தா. என்ன புஜ்ஜி, புது நாடகமா? நீ யோகா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நான் நம்பணுமா? முதல்ல எழுந்திரி பாரு, புக்கெல்லாம் தரையில, தோச்ச துணியெல்லாம் படுக்கையில, ஏதோ உன் ரூமுக்குள்ள மட்டும் புயல் காத்து வீசின மாதிரி எல்லாம் செதறி போய் கிடக்கு பாரு. எழுந்திரி எழுந்திரி, சீக்கிரமா எல்லாத்தையுமே சுத்தம் பண்ண. அம்மா அமைதியாகு. இந்த உலகத்துல ஒவ்வொரு பொருளும் எங்கெங்க இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அந்த கடவுள் முடிவு பண்ணிருப்பாரு. அத மாத்துறது ரொம்ப பெரிய தவறாகுமா? இப்ப இந்த புத்தகம் இங்கதான் இருக்கணும், இந்த துணி இங்கதான் இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே முடிவு பண்ணிருக்கிறது கடவுள். அவருடைய முடிவை நீ மாத்த முயற்சி பண்ணா அந்த பாவம் என்ன தினமும் வந்து சுத்திக்கும். புஜ்ஜி குருவி அப்படி சொன்னது கேட்டு டுனிக்கு சிரிக்கணுமா அழுவணுமா இல்ல தொடப்ப கட்டி எடுத்து 2 அடி போடலாமா அப்படின்னு தெரியல. புஜ்ஜி, நடிச்ச நாடகம் எல்லாம் போதும், முதல்ல கடைக்கு போய் கொஞ்சம் காய்கறியாவது வாங்கிட்டு வந்து கொடு, நான் சமையல் பண்ணணும். ஆ சரிம்மா, நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு நீ சமைக்கும் போது அந்த காய்கறி மனம் நம்ம வீடெல்லாம் நிச்சயமா பரவ போகுது அப்படின்னு சொல்லி வேக வேகமா அறைய விட்டு வெளியில வந்தா. ஆனா வெளியில போன புஜ்ஜி குருவி திடீர்னு வாசல் கிட்ட வந்து நின்னு ஆகாயத்தை பார்த்து அப்படியே நின்னுகிட்டு இருந்தா. என்னம்மா, இப்ப இந்த ஆகாயத்துல என்னத்த நீ கண்டுபிடிச்ச? அம்மா, ஆபத்து. ஆகாயத்துல இருக்கிற சூரியனுடைய ஒளி இன்னைக்கு ரொம்பவும் பயங்கரமா இருக்குமாமா. நேத்து நான் செய்தியில பார்த்தேம்மா. அந்த சூரியனுடைய ஒளி என்ன மாதிரி மென்மையான பொண்ணுங்க மேல படக்கூடாதான். அதுலயும் என்னுடைய சருமத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா, சருமத்தை அந்த ஒளி எரிச்சிட்டு போயிடுமாமா. அடி நான் பெத்த மகளே, நீ போடுற நாடகத்துக்கு அளவே இல்லையா? சரி இந்தா, இந்த கொடைய பிடிச்சிட்டு போ, அப்ப அந்த சூரிய ஒளி நேரா உன் மேல படாம இருக்கும். ஐயோ அம்மா, உன்னுடைய அப்பாவி தனத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குமா. இன்னைக்கு பயங்கரமான புயல் காத்து வீச போகுதாமா. அப்படி அந்த புயல் காத்து வீசும்போது நான் இந்த கொடைய பிடிச்சுக்கிட்டு போனா அதுக்கப்புறம் கொடையோட சேர்ந்து நானும் போக வேண்டியதுதான். கொடை பாராசூட் மாதிரி என்ன தூக்கிக்கிட்டு போச்சுன்னு என்ன பண்றது? அப்பனா ஏதாவது பக்கத்து ஊர்லயோ இல்ல பக்கத்து நாட்டுலயோ ஒருவேளை நேரா பாகிஸ்தான்ல போய் விழுந்துட்டா என்ன பண்றது? அப்புறம் நீ உன் பொண்ணை காணோம் அப்படின்னு ஊரெல்லாம் தேடணும், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நியூஸ் பேப்பர்ல நியூஸ் வரும், அதுக்கப்புறம் நியூஸ் சேனல்ல எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இத்தனோண்டு காய்கறிக்காக எவ்வளோ பெரிய பிரேக்கிங் நியூஸ் உனக்கு வேணுமா சொல்லு? புஜ்ஜி சொன்னதை கேட்கும் போது டுனிக்கு பேசவே முடியல. ஆனா புஜ்ஜி இன்னும் நிப்பாட்டவும் இல்ல. அது மட்டும் இல்லம்மா, இப்பதான் பார்த்தேன், அந்த பன்னு சின்ன 2 பேரும் இல்ல, அவங்க 2 பேரும் அங்க வெளியில கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் வெளியில போனேன்னா என்ன விளையாடுறதுக்கு அவங்க 2 பேரும் கூப்பிடுவாங்க. சச்சின் தெண்டுல்கருக்கு அப்புறமா செம்மையான பேட்ஸ்மேன் நான் தான் அப்படின்னு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அவங்க எல்லாரும் கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி நான் விளையாட போயிட்டா அப்புறம் காய்கறி வாங்குறத மறந்துடுவேன். அப்புறம் நமக்கு சாப்பாடு இருக்காது, நாம பசியோட படுத்து தூங்க வேண்டி இருக்கும். பாத்தியா, நான் கடைக்கு போறதுனால நமக்கு எவ்வளவு எல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு. நான் வெளியில போகாம இருக்கிறதே இந்த நாட்டுக்கு நல்லது. என்னுடைய தியாகத்தை இந்த சரித்திரம் எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும். பொண்ணோட பேச்ச கேட்டு டுனிக்கு மயக்கமே வர மாதிரி இருந்துச்சு. சரிம்மா தாயே, நீ வீட்லயே இரு, நாட்டுக்கு நல்லது பண்ணு. உன்னுடைய தியாகம் இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம், அப்பதானே இந்த நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பைய எடுத்துக்கிட்டு டுனிக்குருவி காய்கறி வாங்க போனா. இந்த பக்கம் புஜ்ஜி குருவி அம்மாவை சமாளிக்கிறது எவ்வளவு சுலபமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் போய் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. அப்படியே சாயந்தரம் நேரம் ஆச்சு. புஜ்ஜி எழுந்திருச்சு அவங்க அம்மா கிட்ட, அம்மா கொஞ்சம் டீ கொடுக்கறியாமா
டீ குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னா. அப்பதான் புஜ்ஜிக்கு அவருடைய நண்பனான பன்னுவோட ஞாபகம் வந்துச்சு. அட பாவம், பன்னு தனியா விளையாடிக்கிட்டு இருப்பால, கொஞ்ச நேரம் போய் நானும் அவன் கூட சேர்ந்து விளையாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி புஜ்ஜி பன்னுவோட வீட்டுக்கு போயிட்டான். இந்த பக்கம் புஜ்ஜியோட ரூமுக்கு டொனி டீ எடுத்துட்டு வந்தா. அங்க புஜ்ஜி இருக்கல. அதனால டொனிக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. இன்னைக்கு அவ வீட்டுக்கு வரட்டும், அப்ப இருக்கு அவளுக்கு அப்படின்னு நினைச்சது. இந்த பக்கம் புஜ்ஜி பன்னுவோட வீட்டுக்கு போகும்போது பன்னோட அம்மா சோட்டு கிளி அங்க இருக்கிற நெல் மூட்டை எல்லாத்தையுமே எடுத்து மாட்டு வண்டியில வச்சுக்கிட்டு இருந்தா. பாவம் சோட்டு அவளை பெரிய மூட்டையை தூக்கி வைக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. புஜ்ஜிய பார்த்த உடனே அவளுக்கு உயிர் திரும்ப வந்த மாதிரி இருந்துச்சு. புஜ்ஜி வந்துட்டியாமா? நல்லதா போச்சு, கொஞ்சம் உதவி பண்ணுமா. இந்த கடைசி மூட்டைய இந்த வண்டியில வைக்கலாம், தனியா என்னால தூக்கவே முடியல. புஜ்ஜி அந்த மூட்டைய பார்த்தா. அது அவளை விட 2 மடங்கு பெருசா இருந்துச்சு. ஐயோ, இதை என்னால எப்படி தூக்க முடியும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, ஐயோ சோட்டு அத்தை, உங்களுக்கு நான் உதவி செய்யாம வேற யார் செய்வாங்க? ஆனா இந்த மூட்டைய பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அந்த மூட்டை பெருசா இருக்கு, அதை தூக்குனா ஒருவேளை அது என் மேல விழுந்து நான் சட்னி ஆயிட்டா, அத பத்தி தான் யோசிச்சு பயப்படுறேன். அதெல்லாம் ஒன்னும் ஆகாது புஜ்ஜி, 2 பேரும் பிடிச்சா சுலபமா தூக்கி வச்சிடலாம். நீ அந்த பக்கம் பிடி, நான் இந்த பக்கம் பிடிக்கிறேன். புஜ்ஜி எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல சரியா அங்க பன்னு வந்தான். அவனை பார்த்த உடனே புஜ்ஜிக்கு ஒரு நல்ல யோசனையும் வந்துச்சு. அத்தை, நாம உதவி வேணும்னு கேட்கும் போதே நம்ம ஊரு பாகுபலி வந்துட்டான் பாரு. அதான் பன்னு வந்துட்டான்ல, அவன் இந்த மூட்டைய தனியாவே தூக்கி வச்சிடுவான். அவனுக்கு இந்த மூட்டையெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. பன்னு கிளி அந்த மூட்டைய பார்த்து, என்னது இந்த மூட்டைய நான் தூக்கணுமா? என்னால முடியாது, எனக்கு ஏற்கனவே கையெல்லாம் வலிக்குது. அதை கேட்ட உடனே புஜ்ஜி பன்னு பக்கத்துல போய் வேற யாருக்கும் கேட்காத மாதிரியும் பன்னுக்கு மட்டுமே கேக்குற மாதிரியும் இப்படி சொன்னா. டேய் பன்னு, இப்ப மட்டும் நீ அந்த மூட்டைய தூக்கல, உன் லவ் மேட்டர் இருக்குல்ல, அதான் அந்த பிங்கி புறாக்கு தினமும் நீ ரோஸ் கொண்டு போய் கொடுக்கறியே, அந்த விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொன்னதுமே பன்னுவோட முகம் வாடி போச்சு. அவன் பயத்தோட புஜ்ஜிய பார்த்தான். வேண்டாம் வேண்டாம் புஜ்ஜி, ப்ளீஸ் அத மட்டும் சொல்லிடாத, இரு இப்பவே மூட்டையை தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி பன்னு உடனே அந்த மூட்டை பக்கத்துல போய் நின்னு அந்த மூட்டைய பிடிச்சுக்கிட்டு, ஜெய் பாகுபலி அப்படின்னு சொல்லி அங்கிருந்த அந்த மூட்டைய நேரா மாட்டு வண்டிக்கு தூக்கி எறிஞ்சான். அத பார்த்து சோட்டு ஆச்சரியப்பட்டா. டேய் பன்னு, உனக்குள்ள இவ்வளவு சக்தி இருக்கா, எனக்கு தெரியாம போச்சே. பாத்தீங்களா அத்தை, அவனை கொஞ்சம் உற்சாகப்படுத்தினா போதும், மலையவே அரைச்சி தூள் தூள் ஆக்கிடுவான். சரி, உங்களுக்கு நான் உதவி செய்யணும்னு நினைச்சீங்கல்ல, உதவி பண்ணியாச்சு, நான் போட்டுமா அப்படின்னு சொல்லி புஜ்ஜி குருவி அங்கிருந்து கிளம்பிட்டான். 2வது தடவையா ஒரு வேலையில இருந்து அழகா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அவளை பத்தி அவளை யோசிச்சு பெருமைப்பட்டான். இந்த பக்கம் வீட்டுக்கு போகும்போது துணி குருவி ரொம்பவும் கோவமா நின்னுக்கிட்டு இருக்கிறத பார்த்து புஜ்ஜி அவன் மனசுக்குள்ள, அட கடவுளே, அம்மாவை டீ போட சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வெளியில விளையாட போயிட்டேனோ, இப்போ என்ன சொல்ல போதோ அப்படின்னு புஜ்ஜி பயந்துகிட்டு இருந்தா. அப்போ துணி புஜ்ஜிய பார்த்து, அட வாங்க மேடம் வாங்க, என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க, உங்களுக்காக தான் டீ போட்டு காத்துக்கிட்டு இருக்கேன், வாங்க வந்து குடிங்க மேடம் அப்படின்னு சொன்னா. அம்மா அது அது வந்து என்னாச்சுன்னா? அப்போ துணி, போதும் புஜ்ஜி, நீ புத்திசாலி பொண்ணுதான், உன் அளவுக்கு எனக்கு புத்திசாலித்தனம் இல்ல, எப்பவுமே ஏதாவது ஒண்ணு சொல்லி என்ன ஏமாத்திடுற, எல்லா வேலையில இருந்தோ தப்பிச்சுக்கிற, ஆனா அம்மாவோட கஷ்டம் உனக்கு தெரிஞ்சதே கிடையாதுல்ல. என்னைக்காவது ஒரு நாள் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஏதாவது வேலையில நீ உதவி செஞ்சிருக்கியா? எல்லா வேலையுமே எப்பவுமே நான் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டா டொனி. அதை கேட்டு புஜ்ஜியும் கவலைப்பட்டா. அம்மா கவலைப்படாதம்மா, இன்னையில இருந்து நீ என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேம்மா அப்படின்னு சொன்னா. புஜ்ஜி சொன்னதை கேட்டு டொனி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. புஜ்ஜி கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வரியா, இப்ப வரைக்கும் உங்ககிட்ட பேசி பேசி தலையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னதும் புஜ்ஜி அவன் மனசுக்குள்ள, அட என்ன அம்மா இப்பவே வேலை கொடுத்துட்டாங்க, ஏதோ அவங்க திட்டுறதுல இருந்து தப்பிக்கலான்னு வேலை செய்யறேன்னு சொன்னேன், ஆனா உடனே போய் டீ போட்டு எடுத்துட்டு வர சொல்றாங்களே. சரி, இப்ப போட மாட்டேன்னு சொன்னா அம்மா கோவப்படுவாங்க, எதுக்கு பிரச்சனை, பேசாம போய் டீ போட்டு எடுத்துட்டு வந்து அம்மாக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி புஜ்ஜி போய் டீ போட்டா. புஜ்ஜி அந்த பக்கம் போன உடனே துணி சிரிச்சுக்கிட்டே, அப்பாடா எப்படியோ வேலை பாக்குறா, பின்ன
இவளையோ புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. நீ ஏன் புத்திசாலினா உன்னை பெத்தவ, அப்ப நான் என்ன முட்டாளா இருப்பனா அப்படின்னு நினைச்சா. அப்படி துணி புஜ்ஜி முன்னாடி எமோஷனலா நடிச்சு வீட்டு வேலை எல்லாத்தையுமே புஜ்ஜி கிட்டயே செய்ய சொல்லிக்கிட்டு இருந்தா. சோம்பேறி புஜ்ஜி குருவி. புஜ்ஜி குருவி ரொம்பவும் சோம்பேறி. எப்பவுமே படுத்து தூங்குறது இல்லனா விளையாடுறது, இதை தவிர வேற எதுவுமே செய்ய மாட்டா. ஆனா துணிக்குருவி மட்டும் வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அப்படியே வயல் வேலையும் செஞ்சுக்கிட்டு ரொம்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. இது எல்லாத்தையுமே புஜ்ஜி பாத்துக்கிட்டு இருந்தாலும் அவ அவங்க அம்மாவுக்கு உதவியே செய்ய மாட்டா. அதனால துணிக்குருவி எப்பவுமே புஜ்ஜிய திட்டிக்கிட்டே தான் இருப்பா. ஆனாலும் அவங்க அம்மா திட்டுறதையெல்லாம் பெருசா புஜ்ஜி எடுத்துக்கவே மாட்டா. இவளை எப்படி மாத்துறது அப்படின்னு துணி யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தா. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காலையில துணி கொஞ்சம் சீக்கிரமா வயலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சா. அப்ப புஜ்ஜி வெளிய வாசல்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. வீட்டு வேலை எதுவுமே நடக்கல. எல்லாம் போட்டபடியே தான் இருந்துச்சு. ஐயோ, இன்னைக்கு ரொம்ப நேரம் கழிச்சு நான் எழுந்திருச்சிட்டேன். வாசல் கூட பெருக்கவே இல்ல. இப்ப எனக்கு வேலைக்கு போகணுமே. பேசாம புஜ்ஜி கிட்ட போய் சொல்றேன், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் இந்த ஒரு வேலையாவது செய்யட்டும், இல்லனா அவளுக்கு இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி துணிக்குருவி தூங்கிக்கிட்டு இருந்த புஜ்ஜிய எழுப்புறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனா எவ்வளவு எழுப்புனாலும் புஜ்ஜி மட்டும் எழுந்திருக்கவே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் புஜ்ஜி குருவி கண் திறந்து பார்த்தா. அட, என்ன மணி, இவ்வளவு சீக்கிரம் எதுக்காக என்ன எழுப்புன? நான் இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிருப்பேன் இல்லையா? இன்னும் சூரியன் கூட உச்சிக்கு வரல, அதுக்குள்ள எழுப்புற? புஜ்ஜி, நான் வயல் வேலைக்கு போகணும். நீ சீக்கிரமா எழுந்திருச்சு வீட்டு வாசல்ல பெருக்கி வை. அட, அவ்வளவுதானே, இதெல்லாம் ஒரு வேலையா? நான் பண்றேம்மா, நீ கிளம்பு. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எழுந்திருச்சு நான் பண்றேன். என்ன பண்ணுவியோ என்னவோ, உன் சோம்பேறித்தனத்தை என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி துணிக்குருவி அங்கிருந்து வயல் வேலைக்கு போயிட்டா. இந்த பக்கம் புஜ்ஜி மறுபடியும் படுத்து தூங்கிட்டா. ரொம்ப நேரமும் ஆயிடுச்சு. அதுக்குள்ள துணிக்குருவி வயல் வேலையை முடிச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தா. அது வரைக்கும் கூட புஜ்ஜி குருவி எழுந்திருக்கல. அப்படிங்கறதுனால துணிக்குருவிக்கு அவ மேல ரொம்பவும் கோவம் வந்துச்சு. ஐயோ, இவ இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்காளா? சின்ன வேலை கூட செய்ய மாட்டேங்கிறா. எல்லா வேலையையும் நான் தான் செய்ய வேண்டியதா இருக்கு. இவளை எப்படிதான் மாத்த போறேனோ? இவ மாறலனா இவ வாழ்க்கை தான் கஷ்டம். என்ன பண்றதோ அப்படின்னு துணிக்குருவி ரொம்பவுமே கோவப்பட்டா. துணி அவ மனசுக்குள்ள, இந்த பொண்ணு ஏந்தா இப்படி பண்றாளோ? இவ சோம்பேறித்தனத்தை எப்படியாவது போக்கியே ஆகணும். எப்படி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா பாரு. முதல்ல பெருக்கி மொத்த குப்பையும் கொண்டு வந்து இவ மேல கொட்டுறேன். வேண்டாம், அதை தொடச்சுக்கிறதுக்கும் அவ தொடச்சுக்க மாட்டா. அந்த வேலையும் நமக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி துணிக்குருவி வீட்டுக்குள்ள போய் வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு புஜ்ஜியை எழுப்புறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா துணிக்குருவி ஒரு கிளாஸ்ல தண்ணியை கொண்டு போய் புஜ்ஜி மேல அந்த தண்ணியை தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள வந்துட்டா. தண்ணி மேல விழுந்ததுனால புஜ்ஜி குருவி துடிச்சு பிடிச்சி எழுந்துருச்சா. ஐயோ, மழை பெய்யுது. மழை தண்ணி எல்லாமே என் மேல விழுந்துகிட்டு இருக்கு. இங்க மழை பெய்யல, ஒன்னும் இல்ல. அப்ப இந்த தண்ணி என் மேல எப்படி விழுந்துச்சு? ஒருவேளை யாராவது ஊத்திருப்பாங்களா? ஆனா யாருமே இல்லையே. எது எப்படியோ நல்ல தூக்கம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு வருத்தத்தோட புஜ்ஜி குருவி வீட்டுக்குள்ள போனா. துணிக்குருவி அதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. துணி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது புஜ்ஜி குருவி அவ பக்கத்துல போனா. அம்மா, நான் வெளியில படுத்துக்கிட்டு இருந்தேன்னா என் மேல இந்த தண்ணி வந்து விழுந்துச்சுமா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்கிட்ட எதுக்காக சொல்ற? இல்லம்மா, நல்ல தூக்கம் கெட்டு போச்சு. நீ ஏதாவது தண்ணி ஊத்துனியா? எனக்கு அதுதான் வேலையா? தினமும் இப்படி தண்ணி தெளிச்சுதான் நான் உன்னை எழுப்பிக்கிட்டு இருக்கேனா என்ன? வயலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை செய்யன்னு சொல்லிட்டு போன, அத கூட நீ செய்யல இல்லையா? அதனாலதான் அந்த கடவுளை இப்படி பண்ணிருக்காரு போல. சின்ன வேலை தானம்மா, அதனால நீயே செஞ்சிடுவியோ என்னமோன்னு அமைதியா இருந்துட்டேன். பெரிய வேலை ஏதாவது இருந்தா கூடமா நான் செய்யறேன். அப்படின்னா இப்பவே உனக்கு பெரிய வேலை கொடுக்கவா? வேணாம்மா, நீயே அதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி புஜ்ஜி பயந்து அங்கிருந்து ஓடியே போயிட்டா. துணிக்குருவி மட்டும் புஜ்ஜி ஓடினதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. இன்னில இருந்து புஜ்ஜி ஏதாவது வேலை செய்யலன்னா அவளை சும்மா விடக்கூடாது. ஏதாவது நான் வேலையை சொல்லி அவ செய்யலனா அவளை நிம்மதியா தூங்க விடவே கூடாது. அப்பதான் அவளுக்கு கொஞ்சமாவது புத்தி வரும். அப்படி துணிக்குருவி சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது புஜ்ஜி குருவி போய் தயாராகி உக்காந்துக்கிட்டு இருந்தா. அத பார்த்து துணிக்குருவி புஜ்ஜி குருவிக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. என்னம்மா, எதுக்காக என்ன கூப்பிட்ட? புஜ்ஜி, போய் பாத்திரத்தை கழுவு, எனக்கு இன்னும் நிறைய வேலையெல்லாம் இருக்கு. என்னது,
பாத்திரத்தை கழுவணுமா? ஐயோ, என்னால கழுவ முடியாது, நீயே கழுவிக்கோமா. உன்னால முடியாதுன்னா நானும் பண்ண மாட்டேன். எல்லா வேலையும் நான் மட்டும் எதுக்கு பண்ணணும்? 2 பேரும் சேர்ந்து பண்ணாதான் வேலையெல்லாம் சீக்கிரமா முடியும். ஆனா என்னால அதெல்லாம் முடியாதுமா, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நீ வேலை செஞ்சாதான் இன்னைக்கு உனக்கு சாப்பாடு, இல்லனா சாப்பாடு இல்ல. நாள் பூரா நீ பட்னியாதான் இருக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு துணிக்குருவி கராரா சொன்னதை கேட்டு புஜ்ஜி குருவிக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. வேற வழி இல்லாம அவ பாத்திரம் கழுவுறதுக்காக போனா. இத பார்த்து துணிக்குருவி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் புஜ்ஜி அவ மனசுக்குள்ள, என்னவோ அம்மா என்ன இன்னைக்கு ரொம்ப மிரட்டுறாங்க. இன்னைக்கு இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவிதான் ஆகணும். சீக்கிரமா கழுவி முடிச்சிட்டு போய் சாப்பிட்டு படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி புஜ்ஜி குருவி பாத்திரத்தை சரியா கழுவாம சும்மா தண்ணியில அலசி எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அது தெரியாம துணிக்குருவி புஜ்ஜி பாத்திரத்தை ஒழுங்காத கழுவுறா அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா. அப்பாடா, எப்படியோ புஜ்ஜி வேலை செய்யறா. இவ இப்படி பண்ணா நல்லதுதான். இனிமே இவள மிரட்டிதான் வேலை வாங்கணும். இது முதல்லயே தெரிஞ்சிருந்தா எப்போல இருந்தோ அவகிட்ட வேலை வாங்கியிருப்பேன். சரி, இப்பவாவது எல்லாத்தையும் செய்யறாளே அப்படின்னு துணி நினைச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள புஜ்ஜி குருவி பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளார வந்துட்டா. அத பார்த்து துணிக்குருவி ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டா. என்ன புஜ்ஜி, அதுக்குள்ள பாத்திரத்தை கழுவிட்டியா? பின்ன புஜ்ஜினா சும்மாவா? போய் பாரு எவ்வளவு சீக்கிரம் பாத்திரத்தை கழுவிட்ட அப்படின்னு. என்னது, இவ்வளவு சீக்கிரமா பாத்திரத்தை கழுவிட்டியா? 10 நிமிஷம் கூட ஆகலையே அப்படின்னு துணி பாத்திரத்தை பார்க்க போனா. அது கொஞ்சம் கூட சுத்தமாவே இல்ல. அரைகுறையா கழுவி வச்சுட்டு புஜ்ஜி குருவி அங்கிருந்து போயிட்டா. துணிக்கு கோவம் வந்துச்சு. ஆனா புஜ்ஜி போய் சந்தோஷமா படுத்துட்டா. என்ன புஜ்ஜி இது, பாத்திரத்தை அப்படி கழுவி வச்சிருக்க, கொஞ்சம் கூட சுத்தமாவே இல்ல. அட என்ன மணி, கஷ்டப்பட்டு சுத்தமா கழுவி வச்சா இப்படி வந்து திட்டிக்கிட்டு இருக்க. இப்ப வந்து அத மறுபடியும் கழுவுறியா இல்லையா? என்னால முடியாதுமா, ஏற்கனவே கழுவுனதுக்கு கை கால் எல்லாமே ரொம்ப வலிச்சுக்கிட்டு இருக்கு. சே, உன்கிட்ட சொல்றதுக்கு நானே போய் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லி துணிக்குருவியே போய் மறுபடியும் அந்த பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவிக்கிட்டு இருந்தா. இத பாத்துக்கிட்டு இருந்த புஜ்ஜியும் அப்பாடான்னு நினைச்சுக்கிட்டு உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் துணிக்குருவி ஸ்டவ்ல அப்பதான் பாலை வச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் மளிகை சாமா கடைக்கு போகணும் அப்படிங்கறது ஞாபகத்துக்கு வந்துச்சு. புஜ்ஜி, நான் பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டு வரேன். அடுப்புல பால் வச்சிருக்கேன். அந்த பால் பொங்குற மாதிரி இருந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு. அட அவ்வளவுதானம்மா, நான் பண்ணிடுறேன் போ. நான் மட்டும் திரும்பி வரும்போது அந்த பால் பொங்கி ஒரு துளி பால் கீழே இருந்துச்சுனாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். அட, ஒரு துளி பால் கூட கீழே இருக்க கூடாது. அவ்வளவுதானம்மா, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் போமா. அப்படி அடுப்புல வச்சிருக்கிற பாலை பாத்துக்க சொல்லி புஜ்ஜி கிட்ட சொல்லிட்டு துணிக்குருவி அங்கிருந்து கடைக்கு போயிட்டா. இந்த பக்கம் அடுப்புல வச்சிருந்த பாலும் பொங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அத பத்தியெல்லாம் பெருசா கவலைப்படாம புஜ்ஜி இன்னும் டிவி மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருந்தா. துணிக்குருவி பொருட்கள் வாங்கி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது வழியில மகிக்கழுக பாத்துச்சு. என்ன துணி, மளிகை கடைக்கு போயிட்டு வரியா? ஆமா, இப்பதான் போயிட்டு வரேன். நீ ஏன் போன? புஜ்ஜி அனுப்பியிருந்தா அவளை வாங்கிட்டு வந்திருப்பால. நீ வேற, புஜ்ஜியாவது வீட்டை விட்டு அசையறதாவது, அதனாலதானே நான் வந்திருக்கேன். சின்ன பொண்ணு இல்லையா, போக போக சரியாயிடும். என்னது, அவ சின்ன பொண்ணா? நீ வேற, இப்பதான் வரும்போது அடுப்புல பால் வச்சிருக்கேன், பொங்காம பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வந்தேன். அவ ஸ்டவ் ஆஃப் பண்ணாலோ இல்லையோ தெரியல. நான் கிளம்புறேன் மகி அப்படின்னு துணிக்குருவி வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள அடுப்புல இருந்த பால் பொங்கி கீழே ஊத்தி மிச்சம் இருந்த பால் தீஞ்சி வாசமும் வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த வாசம் பக்கத்து வீட்டுல இருக்கிற சிச்சு காக்காவுக்கு போச்சு. அட என்ன இது, ஏதோ தீர வாசம் வருது, எங்கேயோ ஏதோ தீயுது போல, போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சிச்சு காக்கா வெளியில வந்துச்சு. அப்ப அந்த வாசம் துணியோட வீட்டுக்குள்ள இருந்து வர்றத பார்த்து உடனே அது துணியோட வீட்டுக்கு போச்சு. புஜ்ஜி, ஏதாவது தீயுதா? ஆமா அத்த, ஏதோ தீர வாசம் வருதுல, உங்க வீட்டுல ஏதாவது வச்சு தீச்சிட்டீங்களா? நீ வேற, எங்க வீட்டுல தீஞ்சா நான் ஏன் இங்க வரப்போறேன்? உங்க வீட்டுலதான் ஏதோ தீயுது. அட ஆமால, அம்மா கடைக்கு போறதுக்கு முன்னாடி பால் வச்சிருக்கேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணுன்னு சொன்னாங்க. இன்னும் என்ன வேடிக்கை பாக்குற, போய் ஆஃப் பண்ணு போ. சரி அத்த, போறேன் அப்படின்னு சொல்லி புஜ்ஜி குருவி போய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா. அதுக்குள்ள துணி வீட்டுக்கு வந்தா. வாசம் வந்ததை வச்சு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு. பாலை தீய வச்சிட்டியா புஜ்ஜி? அம்மா, நான் டிவி பாத்துக்கிட்டு இருந்தேன். பால் பொங்குனது தீஞ்சது எதுவும் எனக்கு தெரியாது. நான் தான் உன்னை பால் வச்சிருக்கேன் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தானே போனேன். அவ்வளவு சோம்பேறித்தனம் என்ன புஜ்ஜி உனக்கு? ஆனா புஜ்ஜி,
வீட்ல இருந்துகிட்டு இந்த சின்ன வேலை கூட செய்யலனா எப்படி? இப்ப அந்த வாசத்தை பார்த்து நான் வரலன்னா என்ன இருக்கும்? ஆமா அத்தை, தப்பு பண்ணிட்டேன். இப்படி இருக்கிறது ரொம்ப தப்பு இல்லையா புஜ்ஜி? பாவம், உனக்காக உங்க அம்மா மட்டும் எத்தனை வேலைகளை செய்வா? நான் பண்ணது தப்புதாம்மா. இனிமே நான் எல்லா வேலையுமே செய்யறேம்மா. அப்படியே செஞ்சிடுவ. எனக்கு தான் 2 வேலையா வைப்ப. ஐயோ, பாத்திரத்தை இப்படி தீய வச்சிட்டிய புஜ்ஜி. அப்படி துணிக்குருவி சிச்சு காக்கா 2 பேருமே புஜ்ஜிய பிடிச்சி திட்டிக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜியால எதுவும் செய்ய முடியாம அவங்க திட்டுறத அவ வாங்கிக்கிட்டு இருந்தா.